ஆண்டவரும் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மனுக்குலம் மகிழ்ந்திட மாமன்னன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். உலகம் எங்கும் இந்நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்கள். ஒரு குழந்தை பிறக்கும் என்றால் அந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தரும். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது மனுக்குலமே மகிழ்ந்திட ஒரு மாமன்னன் இந்த உலகத்தில் உதித்தார். தேவ தூதர்கள் காபிரியேல் தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அவனை வாழ்த்தினார்கள். இயேசுவின் பிறப்பின் செய்தி எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த வாழ்த்துதலின் செய்தியையும் உலகத்திற்கு முதல் நற்செய்தியை காபிரியேல் தூதனாலே தேவனால் அனுப்பப்பட்டது. இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்? அவர் பிறந்ததினாலே நமக்கு என்ன லாபம் என்றால், தேவனுடைய திட்டத்தை பிசாசானவன் அழித்து ஜனங்களுக்குள்ள வேதனையும் சமாதான இழப்பையும் கொடுத்து தேவனையும் மனிதனையும் வெவ்வேறாக பிரித்த ஒரு சூழ்நிலை வந்தது. சிறிய ஒரு பிளவு ஒரு பெரிய பிளவாய் மாறிவிட்டது. அந்த பிளவை மறுபடியும் மனுக்குலத்தையும் தேவனையும் இணைக்கும் வண்ணமாக தான் மனிதராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். எனக்கு அன்பான இந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், மகிமையிலே விசுவாசிக்கப்பட்டார். அதாவது உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 1 தீமோத்தேயு 3:16 நாம் பார்க்கும் பொழுது ஒரு முழு சுவிசேஷமே அதில் அடங்கி இருக்கிறது. இயேசு எப்படி வந்தார், எப்படி காணப்பட்டார், என்ன செஞ்சார், அவர் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் எப்படி மகிமையில உயிர்த்தெழுந்து பரமேறி போய்விட்டார் என்ற அந்த முழு சுவிசேஷத்தினுடைய சாராம்சமே ஒரே ஒரு வசனம். இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது சொல்லுகிறது, தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே அது மகா மேன்மை உள்ளது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு மிகவும் வித்தியாசமானது, அது பரிசுத்தமானது. இயேசு இந்த உலகத்தில் வந்ததை ஒரு மனிதனாலும் நிராகரிக்க முடியாது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆகினால்தான் வசனம் சொல்லுகிறது, தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே. அப்போ இயேசு இந்த உலகத்தில் வந்தது ஒரு மாபெரும் ஒரு வெளிப்பாடாக அது காணப்படுகிறது. இங்கே ரகசியம் என்னென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த பூமியிலே அவதரித்தார். அப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அநேகர் என்ன நினைக்கிறாங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் இயேசு பூமிக்கு வந்தார், இயேசு இப்பொழுதுதான் வந்தார் என்று நினைக்கிறாங்க. இல்லைங்க, இயேசு உலக ஆரம்பத்திலிருந்தே அவர் இருக்கிறார். சர்வமும் அவர் மூலியமாகத்தான் உண்டானது, அவருக்கென்றும் அவர் மூலியமாகத்தான் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் யாரா இருந்தாலும் சற்று நாம் தியானிக்க வேண்டும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஒரு உன்னதமான தேவன், பரிசுத்தமான தேவன், ஒரு மகத்துவம் நிறைந்த தேவன் மனிதனாய் மனித அவதாரத்தோடு அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். 100க்கு 100 கடவுளாக இருந்தார், 100க்கு 100 மனிதனாக இருந்தார். அதனாலதான் அவர் தேவ மனிதன். இன்னைக்கு தேவனே மனிதனாய் அவதாரம் எடுத்தார். God manifested in flesh. மாம்சத்திலே வெளிப்பட்டார். தம்முடைய வல்லமையை குறைத்துக் கொண்டு மனிதனாய் உலகத்திற்கு வந்த நோக்கம் என்ன? நம்மை போல பாடுகளை
அனுபவிக்கும்படியாய், நமக்கு உதவி செய்யும்படியாய், நம்மை மீட்கும்படியாக அவரே பலியாய் மாறும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். யோவான் ஸ்தானகன் இயேசுவை அடையாளம் காட்டும் பொழுது, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்வான் என்று சொன்னால் அந்த பாவத்துக்கு பிரயோஜித்தமாக அவர்கள் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், பலி செலுத்த வேண்டும். அந்த பலி செலுத்தின பிறகு அந்த ரத்தத்தை கொண்டு போய் அவன் மீது, அவன் குடும்பத்தின் மீது தெளிக்கப்பட வேண்டும். அப்படி தெளிக்கப்படும் பொழுது பாவங்கள் மூடப்பட்டு வந்தன. பாவங்கள் நிரந்தரமாய் மன்னிக்கப்படவில்லை. இயேசு ஏன் வந்தார்னா ஒரு நிரந்தர தீர்வை கொண்டு வர வேண்டும், நிரந்தரமான ரட்சிப்பை ஜனங்களுக்குள்ளே கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் ஒரு குழந்தையாக இந்த உலகத்தில் அவதரித்தாருங்க. அதுதான் கிறிஸ்துமஸ். எல்லா ஜனத்திற்கும், எல்லா உலகத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது. மனுக்குலத்தின் மீட்படைய ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறாருங்க. அவருடைய பிறப்பை முன்னிட்டு தான் இன்றைக்கு உலகமே கொண்டாடுகிறது. காரணம், இயேசு வரவில்லை என்றால் நமக்கு மீட்பு திட்டமில்லை. இயேசு வரவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு நமக்கு எந்த ஒரு ரட்சிப்பு இல்லை, ஒரு காரியம் இல்லை. இன்னும் அதே நிலைமையிலே தான் நாம் இருந்திருப்போம். இயேசு பலியாய் மாறினதினாலே நாம் இனி பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இனி எந்த ஒரு மிருகத்தின் ரத்தமோ பறவைகளுடைய ரத்தமோ தெய்வத்திற்கு, நம்முடைய பாவத்திற்காக நாம் பிராயச்சித்தம் செய்ய வேண்டியதில்லை. காரணம், உனக்காக, எனக்காக, நமக்காக கிருபாதார பலியாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவே தன் ஜீவனையே கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தாருங்க. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அடக்கம் பண்ணப்பட்டார். தாம் சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எல்லா ஜனங்களும் காணத்தக்கதாக அவர் பரலோகம் சென்றிருக்கிறார். போனவர் சும்மா இல்ல, நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் மறுபடியும் நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படியாய் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல சொல்லுகிறது பாருங்க, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புற ஜாதிகளிடத்தில் அவர் பிரசங்கித்தார், அற்புதங்களை செய்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், குருடருக்கு பார்வை கொடுத்தார், சப்பானிகளை நடக்க வைத்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப வைத்தார், மரித்த 4 நாளான லாசருவை உயிரோடு எழுப்ப வைத்தார். அநேக காரியங்களை ஆண்டவர் செஞ்சார். அதான் வசனம் சொல்றது, புற ஜாதிகளிடத்தில் அவர் பிரசங்கிக்கப்பட்டார். நமக்கும் அந்த டாஸ்க் ஆண்டவர் கொடுத்துக்க, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும். இயேசு இந்த உலகத்துல வந்தது தாங்க குட் நியூஸ், நல்ல செய்தி. வாட் இஸ் காஸ்பல்னா கோ அண்ட் ஸ்பெல், அதுதான் காஸ்பல், நல்ல செய்தி. இயேசு இந்த பூமிக்கு வந்தது நற்செய்தி. மற்ற எந்த செய்தியும் நமக்காக ஒருவர் மரித்திருக்கிறார், நமக்காக ஒருவர் ஜீவனை கொடுக்க இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் வேற யாரும் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அந்த இயேசு கிறிஸ்துவை நம்புவோம், அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், உங்கள் வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். அந்த மேலான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து நடத்துவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வசனம் சொல்லுது பாருங்க, அவர் புற ஜாதிகளிடத்தில் அவர் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எல்லா ஜனங்களும் காண்கும் பொழுது ஒரு மகிமையின் மேகம் அவரை மூடி அவரை பரலோகம் கொண்டு சென்றது. இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, இயேசு வரவில்லைன்னு ஒருவரும் மறுதளிக்க முடியாது. காரணம், உலக சரித்திரத்தை 2ஆக பிளந்தவர் சரித்திர நாயகன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலக சரித்திரமே கிறிஸ்துவுக்கு முன்னால் கிறிஸ்துவுக்கு பின்னால் என்று சொல்லப்படுகிறது. மனுக்குலம் மகிழ்ந்திட மாமன்னன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மனுக்குலம் மாத்திரமல்ல, உனக்கும் எனக்கும் அனைவருக்குமான ஒரு மகிழ்ச்சியின் தருணமாக கர்த்தர் இந்த நாளை நமக்கு கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாக. உங்களுக்காக நான் உங்களை ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்ட என் அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையுமாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இதை Facebook மூலியமாகவும் YouTube மூலியமாகவும் ஆண்டவரை பிரயாசம் எடுத்து இதை ஒளிபரப்பு செய்கிற அருமையான பாஸ்டர் அசோக் அவர்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம், அவருடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமையான அற்புதமான கிருபைகளை தந்து இதை பார்க்கிறவர்கள்
இருதயத்தில் தொடப்படுவார்களாக. இதை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உண்மையான சமாதானத்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் அனுபவிப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all. Praise the Lord.